विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் 934வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். பிரகரண கிரந்தமாக இருக்கிறதுனால அதிகாரியினுடைய விஷயங்கள் முதல்ல சொல்லப்பட்டது. பஞ்ச கோஷங்களை பற்றி சொல்லப்பட்டது, 3 சரீரங்களை பற்றி சொல்லப்பட்டது, 3 அவஸ்தைகளை பற்றி சொல்லப்பட்டது. இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி, இது உபனிஷதைக்க கம்யம், உபனிஷத்தினால மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி, குரு கடாட்சத்தின் மூலமாகத்தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லி, தத்துவமசி மகா வாக்கியத்தின் மூலமாக தெரியும் அப்படின்னு சொல்லி அழகா அப்படியே எடுத்துக்கொண்டே வந்தார். வந்த உடனே இந்த சிஷ்யனுக்கு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்துட்டோம். எண்ட் ஆஃப் தி புக்குக்கு வந்துட்டோம். அவர் சொன்னார்னா நிறைய யோகத்தை பத்தி எல்லாம் சொன்னார். அவருக்கு அஷ்டாங்க யோகம் எப்படி, நிர்விகல்பக சமாதினா என்ன, சவிகல்பக சமாதினா என்ன, அதனுடைய விதங்கள் என்ன, சப்தானுவித்த சவிகல்பக சமாதி, திருஷ்யானுவித்த சவிகல்பக சமாதி எல்லாத்தையும் சொன்ன உடனே இந்த சிஷ்யனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இப்ப இவன் சொன்ன உடனே அவன் சொல்றான், இது குருர் வச்சனா சுதி பிரமாணா பரம் அவகம்ய சதத்வம் ஆத்மயுக்தயா பிரசமிதகரணஹ சமாஹிதாத்மா கோதி சதலாக்ருதி ஆத்மனிஷ்டதஹ அபூத் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி குருவனுடைய உபதேசத்தினாலையும் வேதாந்த பிரமாணத்தினாலையும் யுக்தியினாலையும் இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கரணங்களை எல்லாம் அடக்கி எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. இப்படி அசைவற்ற சரீரத்தோட ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஆத்மாவிலேயே நிலை நிற்பவனாக அந்த சிஷ்யன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் அப்புறம் அவரை பிரைஸ் பண்றான். அப்ப கருணை, நீங்க தயா தாம்னே நமோ பூம்னே, நீங்க ரொம்ப கருணையினுடைய இருப்பிடமா இருக்கீங்க, நீங்க பெரிய பிரம்மமா இருக்க, உங்களுக்கு நமஸ்காரம். உங்களுடைய கடாட்சத்தினாலதான் நானு அத்வயே பிரம்மைவ அபயம் அஸ்யதே மகிம்னஹா பாரம் நைவ ஆஸ்தி, உங்களுடைய மகிமைக்கு இணையே கிடையாது, உங்களுக்கு நமஸ்காரம், உங்களுடைய கடாட்சத்தினாலதான் 2 பிரம்மமாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டான். சொல்லி அதெல்லாம் போன தடவை பார்த்தோம். பார்த்து சொல்றான், நான் அகர்த்தாகம் அபோக்தாகம் அவிகாரஹாகம் அக்ரியஹாகம் ஆனந்த கணயேவ அகம் அசங்கஹாகம் சதாசிவஹா அப்படின்னு நான் எப்பொழுதும் பரம அகர்த்தாவாகவும் அபோக்தாவாகவும் அவிகாரியாகவும் அக்கிரியனாகவும் இருந்து கொண்டே ஆனந்த கணத்திலேயே இருந்து கொண்டு சதாசிவஹா எப்பொழுதும் மங்களஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்லி கடைசியில முடிச்சோம். அந்த 934வது ஸ்லோகத்துலன்னா, ந சாட்சினம் சாட்சிய தர்மாக சம்ஸ்பிருஷந்தி விலக்ஷணம் அவிகாரம் உதாசீனம் கிரக தர்மா பிரதீபவதே. பிரதீபவதே, ஒரு வீட்டுல தீபத்தை ஏற்றி வச்சா அந்த தீபத்தினால அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஒளிர் பெறுமே தவிர அது எதுவும் இந்த தீபத்தினால அஃபெக்ட் ஆகிறது இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் பார்க்கப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் விலட்சணமாக அபிகாரமாகவும் உதாசீனமாகவும் இருக்கக்கூடிய சாட்சியை அது எதுவுமே தொழுவதில்லை. இந்த ஜாகிரதோ சொப்பனமோ சுஷுப்தியோ எதுவும் அந்த சாட்சியை தொழுவதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அவருக்கு தோணுது. இப்ப சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், அவருடைய கிரணங்கள் எல்லா இடத்துக்கும் போகுது. ஏதாவது ஒரு பேதம் சூரிய கிரணத்துக்கு இருக்குமா?
இது ராணியினுடைய வீடு, இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் குறைவா டெம்பரேச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்குமா? இது சாக்கடை, அதனால சரி, அதனால இங்க கொஞ்சம் ஜாஸ்தி சூடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காது. ரவியானவர் எப்படி எல்லாருக்கும் சமமாக இருக்கிறாரோ அப்படி அப்படின்னு சொல்ல போறது. ரவேர்யதா கர்மணி சாட்சி பாவஹா வன்ஹேர்யதா வா அயசிதாஹகத்வம் ரஜ்ஜோர்யதா ஆரோபித வஸ்து சங்கஹ ததைவ கூட்டஸ்தசிதாத்மனோ மே. ரவேர்யதா கர்மணி சாட்சி பாவஹா. சூரியன் இருக்காரு, அவர் எப்படி உலகத்துல எல்லாரும் எவ்வளவோ காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விளக்கு, அவர் உதிக்கும் பொழுது மேல கிடுகிடுன்னு வந்து பாதி பேர் அரணம் பிரச்சனை பண்ணிக்க நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே லைட் வந்த உடனே சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள். உள்ள ஒருத்தர் சமையலுக்கு தயாராகிறார், ஐயோ ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு ஒரு எத்தனையோ பேர், எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது அந்த சூரிய வெளிச்சத்துல. அது ஏதாவது அவருக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுதோ, அவர் வெறும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லாம உதாசீனமாக இருந்து கொண்டு அவர் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இரும்புல அக்னியானது வன்ஹேஹே அயசி யதா அப்படின்னாரு. அக்னியானது இல்லையா, அது இரும்புல எப்படி அக்னியானது இருக்கிறதோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது சாமியம் ஆயிடும் இல்லையா. அது இருக்கும் பொழுது தன்னுடைய காலங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் இதே மாதிரிதான். யதா ரஜ்ஜோஹோ ஆரோபித வஸ்து சங்கஹா, கயிற்றுல பிராந்தியினால ஏற்பட்டதான பாம்புனுடைய தோற்றம், சர்ப்பத்தினுடைய தோற்றம் எப்படியோ அந்த வஸ்துக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கோ? கயிறுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கோ? எந்த சம்பந்தம் இல்லை. இப்படிதான் கூட்டஸ்தனாக ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடிய எனக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். எப்படி சொல்லி இந்த நான் ஞானி ஸ்வரூபமாக ஆயிட்டேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணா, குருவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், நமஸ்காரம் பண்ணலாம். இப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்தது, ஜீவன் முக்தியை பத்தி பேசணும், விதேக முக்தியை பத்தி பேசணும் அப்படின்னு குருவினிடத்துல பிரச்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ இதெல்லாத்தையும் சொல்லிட்டார். அவருக்கு புரிய வேண்டிய விஷயங்கள்லாம் புரிந்து விட்டது. நானே பிரம்மன்னு இருந்தாலும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா. ஞான அனுபவத்தெல்லாம் சொல்லிட்டு விதேக முக்தி விஷயமான விஷயத்தை நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யனானவன் கேட்கிறான். இதுல ஜீவன் முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் ஏவ முக்தி, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே முக்தனாக இருக்கக்கூடியவர் தான் ஜீவன் முக்தி, ஜீவன காலத்திலேயே இருக்கக்கூடியவர். விதேக முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகம் போன பிறகு இல்லையா, விகத தேகமான உடனே அவர் என்ன பண்ணிடுவார்? முக்தி அடைந்து விடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பிராரப்த கர்மா அவருக்கு இருக்கிறதுனால இந்த ஜீவன் முக்தனாக இருந்த போதிலும் அவருக்கு அதனால எந்த பாதம் இளைஞலும் இல்லை. இருந்தாலும் பார்க்கிறவர்களுக்கு என்ன சார் இவ்வளவு பெரிய ஞானியா இருக்காரு, இவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, இவர் இப்படி கால் வலியில அவசரப்படுறாரு, வயிற்று வலியில அவசரப்படுறாரு அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பார்கள். அது எப்போ போகும்? அவருக்கு ஏற்கனவே ஞானம் வந்தவர், அவருடைய தேகம் போகும்போது அதுவும் போய் அதிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார்கள் அப்படின்னு. இந்த ஜீவன் முக்தனாக இருக்கட்டும், விதேக முக்தனாக இருக்கட்டும், அவர்களுடைய இறந்த பிறகு அவருடைய லிங்க சரீரமானது எங்கேயும் போகாது. அதாவது அதனுடைய எலிமெண்ட்ஸோட போய் கலந்து போயிடுறது. அவர்களுக்கு இன்னொரு தடவை அது மேல போறது, கீழே வருது, ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போறதுன்றதெல்லாம் கிடையாது ஜீவன் முக்திகளுக்கும் விதேக முக்திகளுக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இப்ப இந்த சிஷ்யனானவன் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறான். இத்யுக்த்வா சகுரும் ஸ்துத்வா பிரஸ்ரயேன கிருதாநதிஹி முமுக்ஷோஹோ உபகாராய பிரஷ்டவ்யாம்சம் அப்ருச்சத இதி சஹா சிஷ்யஹா. குரும் இல்லையா, குருவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஸ்துத்வா சொல்லிவிட்டு, பிரஸ்ரயேன அப்படின்னா ரொம்ப வினயத்தோட இல்ல இருந்து கொண்டு, கிருதாநதி
ஒரு தடவை 2 தடவை நமஸ்காரம் பண்ணி, நகம் அப்படின்னாக்க நமஸ்காரம் பண்ணு, நதினா நமஸ்காரம் செய்தவனாக, முமுக்ஷோகோ உபகாராய, மோட்சத்தை அடைய விரும்புகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையோ, அவளுடைய பொருட்டு இந்த கிரந்தம் வரும், இவர் எழுதுவார், எல்லாரும் நாளைக்கு படிப்பார்கள், முமுட்சுக்கள்லாம் இருக்கார்கள், அப்படியே என் கூட இருக்கக்கூடியவர்களும் இருக்கார்கள் அப்படின்ற இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மோட்சத்தை அடைய ஆசைப்படுபவர்கள், முமுட்சோகோ உபகாராய, அவர்களுடைய உபகாரத்துக்காக கொஞ்சோண்டு பிருஷ்டவிய அம்சம் என்கிட்ட கொஞ்சம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு, சந்தேகம், விட்ட குறை தொட்ட குறை இருக்கு, அது அபரிச்சத அப்படின்னு சொல்லி அதை கேட்டான். இப்படி அவன் குருவை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த முமுட்சுடைய உபகாரத்துக்காக இல்ல செய்ய வேண்டிய அம்சத்தை கேட்டான். என்ன கேட்டான்? ஜீவன் முக்தஸ்ய பகவன் அனுபூதேஷ்ச லக்ஷணம் விதேக முக்தஸ்ய ச மே கிருபயா ப்ரூஹி தத்வதஹ. ஜீவன் முக்தஸ்ய, ஹே பகவானே குருவே, ஜீவன் முக்தஸ்ய அனுபூதேஹே லக்ஷணம், ஜீவன் முக்தனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அந்த ஜீவன் முக்தனை பத்தி ஒரு டெபினிஷன், நீங்க ஒரு ரைட் அப் கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இல்லையா அப்படின்னு சொன்னார். ஜீவன் முக்தஸ்ய அனுபூதேஹே லக்ஷணம். அதுக்கப்புறம் விதேக முக்தஸ்ய, ஜீவன் முக்தன் ஞானி இறந்து போகிறான், இறந்து போன பிறகு அவனுக்கு என்ன ஆறுது அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. விதேக முக்தஸ்ய லக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். கிருபையா தத்வதஹா ப்ரூஹி மே. இது 2 விஷயத்தையும், இந்த ஜீவன் முக்தனுடைய அனுபவத்தினுடைய லட்சணம், விதேக முக்தனுடைய லட்சணம் என்ன, இவை 2ஐயும் உங்களுடைய கிருபையினால எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இப்போ குருவானவர் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்க போறார். வக்ஷ்யே துவ்யம் ஞான பூமிகாயா லக்ஷணம் ஆதிதஹா ஞாதே யஸ்மின் த்வயா சர்வம் ஞாதம் ஸ்யாத் பிருஷ்டம் மத்யயத். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன்பா. அத வயா எது பிருஷ்டம் இல்லையா, நீ கேட்ட கேள்வி நன்னா புரிஞ்சிருச்சு எனக்கு, நன்னா சொல்றேன் உனக்கு. சர்வம் யஸ்மின் ஞாதே, இது எல்லாம் எது அறிஞ்ச போதிலும், இது ஞாதஹா ஸ்யாத், எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமா. எவ்வளோ வேதாந்தம் கேட்டிருக்காள், நிறைய நாள் கிளாஸுக்கெல்லாம் வந்திருக்காள், ஆனா வேதாந்தத்துல சில சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அந்த சூக்ஷ்மத்தை சொல்ல போறேன். இதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா டெஃபினட் உங்களுக்கு பிரம்ம ஞானம் இல்லையா. அப்படி பண்ணுவேன். அவர் என்ன சொல்றார்? ஞாத்தே இல்லையா, தஸ்மின் ஞாத்தே துவயா சர்வம் ஞாதம் பவதி. அவன் முண்டகோபனிஷத்துல அவன் கேட்டான், எஸ்ய விஜயானேன சர்வம் விஜாத்தம் சாத் அப்படின்னு கேட்டான் இல்லையா. அதே மாதிரிய இவன் சிஷ்யன் விதேக முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்னன்னு கேட்டார். அந்த குருவானவர் சொல்றார், இப்ப நான் சொல்றேன் உனக்கு, அதுல ஒரு கேட்ச் இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன்னாக்கா எஸ்மின் ஞாத்தே, இதை இப்ப நான் இப்ப சொல்ல போறேன் இல்லையா, அதை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஞானி, டவுட்டே இல்லை. சர்வம் ஞாத்தம் சாத், நீங்க எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகிவிடும் அப்படின்னு. சரிமா இருக்கு அந்த சிஷ்யனுக்கு. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருக்கு. அது என்ன? ஞான பூமிகாயா இல்லையா லட்சணம் அப்படின்னாரு. தான பூமிகாயா லட்சணம் ஆதிதா. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும்பா. ஞான பூமிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றதை நீங்கள் முதல்ல இருந்து புரிந்து கொள்ளணும். அதை வக்ஷியே, நான் உனக்கு வக்ஷியே துப்பியம், உனக்கு அதை சொல்லுகிறேன். ஞான பூமிகாயாக லட்சணம் ஆதிதா, வெள்ளேந்து உனக்கு அந்த ஞான பூமிகையினுடைய லட்சணத்தை சொல்லுகிறேன். இந்த ஞான பூமிகையை அறிந்தால்தான் பிரம்ம ஞானமானது, சர்வ ஞானமானது உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா, ஆச்சாரியால் பாஷ்யங்கள் எழுதும் போது, அவர் சூத்திர பாஷ்யங்கள்ல எழுதும் போதும், உபனிஷத் பாஷ்யங்கள் எழுதும் போதும், சிரவண மனன நிதித்தியாசனம் எனக்கூடிய அந்தரங்க சாதனத்தினாலதான் ஒருத்தனுக்கு முக்தி. ரொம்ப உத்தம அதிகாரியா இருந்தா சிரவணத்தினாலேயே முக்தி வந்துடுறது. கொஞ்சம் மத்தியம் அதிகாரியா இருந்தா சிரவணம் மனனம் சேர்ந்து அவன் இந்த ஜென்மாவிலேயே நிச்சயமாக
முக்தனாக ஆகிவிடுவான், ஞானம் அடையப்பெறும். அப்படி இல்லைன்னாக்கா நிதித்தியாசனத்தின் மூலமாக நிச்சயமாக இப்படி சிரவணம் மனனம் அதுக்கு மேல விபரீத பாவனை இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததே ஆனால் அவன் நிதித்தியாசனம் பண்ண 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 அவனுக்கு இந்த சூட்சமமானது புரிந்துவிடும். இப்படித்தான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. இப்படி 7 பூமிகை அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சில பேருக்கு சொன்னோம். இப்போ சில பேர் என்ன சொல்றா, அப்படி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. ஆனா நம்ம என்ன பண்ண பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியால் எழுதின கிரந்தம் சதஸ்லோகி அப்படின்னு, அந்த கிரந்தத்துல இந்த 7 பூமிகையை பத்தி பேசியிருக்காரு. இப்போ சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்திலையும் பேசியிருக்காரு. அப்படின்னா அங்க சொல்லல அப்படின்றதுனால இல்லையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது இது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, எல்லாம் யோக வசிஷ்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 7 பூமிகையானதுக்கு சோர்ஸ் புக் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சப்த ஞான பூமிகான்றது யோக வசிஷ்டம் இல்லையா. ராமருக்கு வசிஷ்டர் போதித்ததான அந்த யோக வசிஷ்டத்துல உற்பத்தி பிரகரணத்துல இதை பற்றி விஸ்தாரமா பேசியிருக்கார். கொஞ்சம் மாத்தி நிர்வாண பிரகரணத்திலையும் இதை பற்றி பேசியிருக்கார். அதனால இது யோக வசிஷ்டத்துல ரொம்ப முக்கியமான டாபிக்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் வாராக உபனிஷத், பிரம்மோபனிஷத் அப்படின்னு 2 உபனிஷத். இதுலயும் இந்த பூமிகையை பத்தி ரொம்ப விசேஷமாக பேசியிருக்கார் இல்லையா. இதுல என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டா, சில பேர் ஏன் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னாக்க, ஆச்சாரியால் என்ன சொல்லிவிட்டார், சௌத்திர பாஷ்யங்கள்லாம் பேசும்பொழுது பிரம்மவித்து அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டானாலே அவர் பிரம்மவித்து ஞானி இல்லையா. அதுல அவருக்கு கிரடேஷன்லாம் எங்கேருந்து வரும்? பிரம்மத்தை ஒருத்தர் அறிஞ்சாலே எல்லா கிரடேஷனும் போயிடுச்சு அவருக்கு, எல்லா பேதங்களும் போய் அவர் பிரம்மஜானியா ஆயிட்டார். அந்த பிரம்மஜானிய போய் இவர் பிரம்மஜானி, பிரம்மஜானி வரன், பிரம்மஜானியிலேயே சிறந்தவன், பிரம்மஜானி வரிஷ்டன் இல்லையா அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு இருக்க. ஆனா இந்த கிரந்தங்கள்லாம் எப்படி சொல்றது அப்படின்னாக்க, இந்தந்த பூமிகையில இருக்கக்கூடியவர்களை வச்சு பார்த்தா 4 பூமிகையை தாண்டினவர்கள் பிரம்மவித்து, 5வது பூமியை தாண்டினவர் பிரம்மவித்து வரன், அதுக்கு மேல தாண்டினவன் பிரம்மவித்து வரியன், அதுக்கு மேல தாண்டினவன் பிரம்மவித்து வரிஷ்டன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. இப்படியெல்லாம் தாரதமியம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றது இது தவறு அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். சில பேருடைய அபிப்பிராயம் தவறு ரைட்டுன்றதெல்லாம் நம்ம சொல்ற நிலையில இல்லை. எல்லாம் இருக்கு, புஸ்தகத்துல இருக்கு, பிரமாணமா ஒத்துணும். யோக வசிஷ்டரை போய் ஒத்துக்காம இருக்க முடியுமா? ராமரை தான் ஒத்துக்காம இருக்க முடியுமா? அவளுக்குள்ள நடந்த சம்பாதத்துல இதெல்லாம் பேசப்பட்டு இருக்குன்னா இது எப்படி நான் ஒத்துக்கல நீங்க ஒத்துக்கலன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம யாரு? 2வது ஆச்சாரியாலே எழுதியிருக்காரு இல்லையா. அதனால நம்ம சொல்ல முடியுமா இந்த போர்ஷன் மாத்திரம் வேற யாரோ எழுதிட்டா அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை. ட்ரெடிஷன்ல நம்ம எல்லாத்தையும் ஒத்துண்டுதான் ஆசனம் அப்படின்றது சாதாரணமாக இப்படியும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சமண மன நீதி தியாசனத்தின் மூலமா ஜீவன் முக்தியை எழுதி அவன் விதேக முக்தியை அடைகிறான்னு சொல்றதுல தப்பு இல்லை. அதே மாதிரி சில பேர் இப்படி அந்த எண்ணமானது இருந்திருக்கிறது. அது வித்யாரண்யரும் இத இல்லையா நமக்கு பஞ்சதசியில இந்த பூமிகையை பத்தி பேசுகிறார் இல்லையா அப்படின்னு தெரியறது. ஆகையினால இது விவாதத்துக்கு போக வேண்டிய விஷயம் இல்லை. இப்படி சப்த பூமிகா எனக்கூடியது சாஸ்திரத்தில் இருக்கு, ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு இந்த கிரந்தத்துல. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கே புரியும் என்ன அர்த்தத்துல ஆச்சாரியால் சொன்னார், இது ஏன் சொல்லல அங்க பாஷ்யத்துலன்னா. உபநிஷத்துல இதெல்லாம் வருது. நீங்க இந்த சுப இச்ச விசாரணா இல்லையா, அப்படி தனுமானசி சத்வாபத்தி, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே தவிர இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. எல்லாமே ஆச்சாரியார் சொன்னதுதான். இந்த விஷயங்கள்லாம் வந்தது, இந்த டேர்ம் தான் நமக்கு புதுசு. இந்த பூமிகா இந்த 7 டேர்ம் இருக்கு இல்லையா, இது நாம கேட்காத டேர்ம். பாஷ்யங்கள்லாம் நம்ம காணப்படாத டேர்மா இருக்கிறதுனால நமக்கு ஆச்சரியமா இருக்கே தவிர இதுவும் அந்தந்த கிரந்தத்தை படிச்சு வச்சேன்னா அந்த ஆச்சரியமும் இல்லை, இதுவும் நமக்கு ஃபெமிலியர் தான் ஆயிடும். ஆகையினால இதையும் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கான்ட்ரவர்சி இருந்த போதிலும் ஆச்சாரியால் எழுதியிருக்காருன்றதுனால அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் விஷயம் ஒண்ணுதான்றதுனாலையும்
இதை சமஞ்சசப்படுத்தி தான் பார்க்க வேண்டும். பிரம்மவித் வரியன் இப்படின்றதெல்லாம் எங்க ஞானிக்கு வரும்னு சொல்லல சார், பார்க்கிறவர்களுக்கு தெரியறது கொஞ்சம் இல்லையா, அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்க அதை சமஞ்சசப்படுத்தலாம். என்னுடைய ஒப்பீனியன்ல இவரும் பிரம்மஞானி தான். நான் போன தடவை அந்த ஊர்ல ஒருத்தரை பார்த்தேன், அவரும் எனக்கு என்னமோ அப்படின்னு நம்ம அஞ்ஞானி சொல்றோம் இல்லையா, அதனால சொல்றது ஒண்ணு தப்பு ஒண்ணு கிடையாது. பிரம்மவித்துன்னு எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிரைஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அவரா பிரம்மவித் வரிஷ்டம் சார், அவர மாதிரி கிடையாது சார் அப்படின்னு அந்த சிஷியனுடைய ஒரு குதூகலம், ஆச்சரியம், குரு பக்தி இல்லையா, இதெல்லாத்தையும் யார் கொஸ்டின் பண்ண முடியும், அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தாலும் இதுக்கெல்லாம் சரியா இருக்கு. இப்ப அது பிரச்சனை இல்லை. இந்த அவர் என்ன சொல்றார், இந்த ஞான பூமிக்கை ஏழை தெரிந்து கொண்டால் நீங்கள் எல்லாம் தெரிந்தவராக ஆகிவிடுவீர்கள். ஞாதே தஸ்மின் சர்வம் ஞாதம் துவயா ஸ்யாத் அப்படின்றார். அப்படின்னு சொன்னதுனால இப்ப நம்ம தெரிஞ்சு கொண்டுதான் ஆகணும். அது என்ன, 7 பூமிக்கை அப்படின்னு. பூமிக்கை அப்படின்னா என்னன்னாக்க படிக்கட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். நிலைகள், 7 நிலைகளை தாண்ட வேண்டும் ஒரு மனிதன் ஞானியாக வேண்டுமானால். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கு, நீங்க உங்களையே செக் பண்ணிக்கணும். அங்கிருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும், செகண்ட் ஸ்டெப்போட நின்னா போதாது, தேர்ட் ஸ்டெப்புக்கு போகணும், அதுக்கப்புறம் 4th ஸ்டெப்புக்கு போகணும், அதுக்கப்புறம் 7வது ஸ்டெப் வந்த உடனே நீங்களே ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு அவன் திரும்பி வரல பாருங்க, அதே மாதிரி வரமாட்டான் அப்படின்ற எண்ணத்துல 7 பூமிக்கைகளை சொல்லுகிறார். இது ரொம்ப யோக வசிஷ்டத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சதசியில சொல்லப்பட்டிருக்கு, உபனிஷத்தான வராக உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இது உபனிஷத் பிரமாணம், அதை போய் நீங்க எப்படி இல்லைன்னா சொல்ல முடியும்? உபனிஷத்தே படிச்சிருக்குன்னாக்க அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் எடுக்கலன்றதுனால உபனிஷத் படிக்கலன்னு ஆயிடாது இல்லையா. ஆச்சாரியால் இதை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கலாம், இல்ல அவருக்கு சொல்ல வேண்டிய பிரமேயமானது ஏற்படல, இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு, சிஷ்யன் இப்படி காட்டுறதுனால அவர் சொல்றார். அப்படி சொல்றதுதான் நியாயமாக, அப்படி வச்சு சமஞ்சசப்படுத்துறதுதான் நியாயம் இல்லையா. அப்படி இப்படி ஞான பூமிஹி சப இச்சா ஸ்யாத் பிரதமா சமுதீரிதா விசாரணா த்விதீயா து த்ரிதீயா தனுமானசி தத்வாபத்தி சதுர்த்தி ஸ்யாத் ததோ அசம்சக்தி நாமிகா பதார்த்த அபாவனா ஷஷ்டி சப்தமி துரியகா ஸ்மிருதா அப்படின்னு 939 940 2 ஸ்லோகத்துல அந்த 7த்தையும் அவர் சொல்லிட்டார் இல்லையா. ஞான பூமி அப்படின்னு சொன்னா ஞான பூமிகா, ஞான பூமிக்கான படிக்கட்டுகள். இது என்ன, சமுதீரிதாக நன்கு எடுத்து சொல்லப்பட்டது நம்மளுடைய பூமிகள்லாம். அது என்னென்ன சாதனைகள், அதுல சுப இச்சா சியாத் இல்லையா, பிரதமம் சுப இச்சா சியாத் அப்படின்றார். பிரதமா பூமிகா சுப இச்சா அப்படின்னு அர்த்தம். பிரதமா சமுதீரிதா அப்படின்னு சொன்னார் இல்லையா. சுப இச்சா அப்படின்னா என்ன அர்த்தம், அழகான ஆசை இல்லையா, சோபனமான ஆசை. எது உலகத்திலேயே சோபமான ஆசை, வேதாந்தத்தை அறியணும், என்னை நான் அறியணும்ன்றதை விட சோபனமான ஒரு ஆசை உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? கண்டதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், நான் யார் என்பதை அறிய வேண்டாமா? இதுக்கு பேர் தான் லாங்கிங் ஃபார் அவர் ஓன் செல்ஃப் ட்ரூத் இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் சுப இச்சா அப்படின்னு பேரு. முதல்ல இந்த சுப இச்சை வரணும் சார் இல்லையா. அந்த பிறகு த்விதீயாது விசாரணா, இந்த எண்ணம் வந்த பிறகுதானே விசாரம் பண்ணுவாம நான் யார் அப்படின்னு அவன் விசாரம் பண்ண வேண்டிய. இது என்ன, இது நான் தூங்குறவனா, நான் முழிச்சுட்டு இருக்கிறவனா, நான் கனவு காணவனா, எனக்கே நான் கனவு கண்டேன்னு தெரியறது, நான் எப்படி கனவாளியா இருப்பேன், இருக்க முடியாது, நான் முழிச்சுட்டு இருக்கிறது எனக்கே தெரியறது, அப்ப எனக்கு எப்படி தெரியும்? முழிச்சுட்டு இருக்கவனுக்கும் ஏதோ கண்பா சுத்திட்டு இருக்கான், ரிஃப்ளெக்டட் கான்சியஸை வச்சுட்டு, ஆனா என்ன எனக்கும் தெரியறது முழிச்சுட்டு இருக்கான், இது எப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்குசிட்டிவ் மைண்ட் இருக்கு இல்லையா, வேதாந்த பக்கமா திருப்பி விட்டா இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது. ஆமா, இந்த உலகத்துல எதுதான் நிலையா இருக்கு, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கு இல்லையா. ஒருத்தருக்கு அது பிடிச்சிருக்கு, 4 பேருக்கு அது பிடிக்கல இல்லையா. இந்த சினிமால இருக்கக்கூடிய ஹீரோனுக்கு அவனை கண்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்றது, லோகோ பின்ன ருச்சி இல்லையா. லோகத்துல இருக்கவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது
இது நான் யாருன்றது சரியா பிடிபடாத மாதிரி, நான் கொஞ்சம் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுல எனக்கு தகராறு இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேதாந்த கிளாஸுக்கு வர ஆரம்பிச்ச பிறகு நியாயம்தான், நான் எதையோ போய் நானும் நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா, ராத்திரி தூங்கும் போது எனக்கு தெரியலையே இல்லையா, பக்கத்திலேயே என்ன திட்டினாலும் மாடு மாதிரி தூங்கலாம் பாருன்னு சொன்னான். மிச்ச சமயத்துல சொல்லியிருந்தா எனக்கு எதிர ஆள் கட்டுக்கு என்ன அடிச்சிருப்பேன் தெரியுமா அவனை. இப்ப என்ன ஆச்சு, எனக்கு கேட்கவே இல்லையே, ஜாலியா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. என்ன சார் எப்படி தூங்குறாரு பாருங்க சார் அப்படின்னு. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, நான் வேற யாரோ இல்லையா, தூங்கும் பொழுது வேற யாரோவா இருந்திருக்கேன். எனக்கு தெரியறது நான் ஒரு கவலையும் இல்லாமல் தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன். சுகமகம் அப்ஸ்வம் ந கிஞ்சிதவே திஷம் அப்படின்னு வேற தெரியுது. இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச உடனே விசாரணை பண்றான் இல்லையா. இந்த விசாரணை இருக்கு இல்லையா, டீப் என்கொயரி இல்லையா, இதுக்கு பேர் விசாரணம். அப்படின்னா என்கொயர் பண்ணி பார்க்கலாம், யாரு நான் ஸ்தூல சரீரமா, சூக்ஷ்ம சரீரமா, காரண சரீரமா, நான் அன்னமய கோஷமா, பிராணமய கோஷமா, மனோமய கோஷமா, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா, வேதாந்தத்துல ஒத்துக்கலையே, ஐ எம் ஹங்கரி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஃபேர், ஐ எம் அ லாயர், ஐ எம் அ லேடி, ஐ எம் அ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியா வரலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இது அடுத்த ஸ்டேஜ், இது விசாரணா அப்படின்னு. ரெண்டாவது எல்லாத்தையும் தனித்தனியா இவர் சொல்லுவார், ஸ்லோகத்தோட சொல்ல போறார். நம்ம அப்படி மேலோட்டமா இப்ப புரிஞ்சுக்கிறோம். அதற்கு பிறகு மூணாவது தனுமானசி அப்படின்னு ஒரு நிலை, அடுத்த நிலை. சுபைச்சா முதல் படிக்கட்டு, முதல் நிலை. விசாரணா ரெண்டாவது நிலை, அதை தாண்டிட்டான். இப்போ விசாரம் சுபைச்சா அவனுக்கு வந்துடுத்து, விசாரம் வந்துடுத்து. இப்போ தனுமானசி அப்படின்னா, தனுமானசி அப்படின்னா மனசுனால இதுவரைக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டே இருந்தான் இல்லையா, இக்னரண்டா இருந்தான். இப்ப என்ன பண்றது, எதை சொன்னாலும் அவனுக்கு வேதத்துல சொல்லியிருக்கா, பெரியவர்கள் பண்ணியிருக்கார்களா இப்படின்னு அவனுக்கு மனசானது கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவலுக்கு திரும்பிடுது இல்லையா. இது அவங்க என்ன சொல்றாங்க, தின்னிங் த மைண்ட் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். மனசானது தனுவா ஆகிறது, தனுமானசி அப்படின்னா மனசானது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் அக்செப்ட் பண்ண தொடங்கிடுது இல்லையா. ரிஜிடா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்றது. ரிஜிடா இல்லாம ஆமா இதுல ஏதோ விஷயம் இருக்க, இந்த ஹோமைன்ற கேள்வி சாதாரண கேள்வி இல்லையே, இது கரெக்ட் தான், எல்லாருமே கேட்டுதானே ஆகணும், நானும் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு இந்த நிலைமைக்கு வந்துட்டான், தனுமானசி அப்படின்னு. இது திருத்தியா இல்லையா. द्वितीया तु तृतीया तनुमानसी சத்வாபத்தி சதுர்த்தி ஸ்யாத் அப்படின்னாரு. சத்வாபத்தி இல்லையா, அப்படி வேதாந்தம் கேட்டு 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 இல்லையா, அவனுக்கு நல்ல சத்துவ குணமானது அவனை அறியாமலேயே, என்ன நம்ம முன்ன இப்படி இருந்தோமே இந்த கிளாஸுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம இப்படி இருக்கோமே இல்லையா, இவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னு தெரியாது. முன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் பக்தி பண்ணியிருந்தோம், எல்லாரும் பேச்சையும் கேட்டு இருந்தோம், எது ரைட்டு எது ராங்குன்ற விவேக சக்தி இல்லாமல் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா சத்துவ ஆபத்திகி அட்டைன்டு இல்லையா, அந்த சத்துவ குணமானது நல்லா பண்ணி எது ரைட்டு எது ராங்குன்றது புரிய ஆரம்பிச்சிடுது. வேதாந்தத்துல சொன்ன தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இல்லையா. இப்போ முதல்ல சொன்ன மூணு சுப இச்சா, விசாரணா, தனிமானசி, இது முதல் ஸ்டேஜ். சாதகனா இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்தது. சாதகனா இருக்கும் பொழுது வேதாந்தம் படிக்கணும்னு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு குரு கிட்ட போய் நல்லா விசாரம் பண்ணணும், நல்லா சிரவணம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து. இப்படி குருவனுடைய கடாட்சத்தினாலேயும் வேதாந்தத்தினுடைய கடாட்சத்தினாலேயும் இவனுக்கு அந்தக்கரண சுத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு தனுமானசியானது ஏற்பட்டது. இதெல்லாம் சாதக நிலையில. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சத்வாபத்தி நல்லா புரியுது, ஆத்மாதான் எங்கும் இருக்கக்கூடியது, நானும் அதுவாகத்தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சத்துவ குணத்துல இந்த எண்ணமானது, இந்த பியூரிட்டி அப்படின்றது மனசுக்கு வந்ததுனால இந்த தத்துவமசி அப்படின்ற உபதேசங்களை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். கேட்க ஆரம்பிச்ச பிறகு ததஹா பிறகு அசம்சக்தி நாமிகா அப்படின்னாரு.
அசம்சக்தி நாமிகா. அசம்சக்தி அப்படின்ற பேர். அது என்ன அசம்சக்தி நாமிகா அப்படின்ற பேர்னா, அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் அட்டாச்மெண்ட் நல்லா புரியுது. நம்ம ஜெனரல் பப்ளிக்கோட எல்லாம் இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அவர்களுக்கு புரியவே இல்லை. அவர்களுக்கு நம்ம எத்தனையோ பகவத்கீதையில நல்ல குணங்கள்லாம் படிச்சு, என்னடா இந்த குணங்களுக்கு பிறம்பாக இப்படி இருக்கிறது இந்த சொசைட்டி அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேல, இந்த ஜனங்க மேல எல்லாம் அவனை அறியாமே என்னாச்சு, ஒரு நான் அட்டாச்மெண்ட் வருது. சக்தி சம்சக்தினாக்க அட்டாச்மெண்ட், அசம்சக்தி ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். அவ்வளவுதான் உலகம் அப்படின்றத நல்லா புரிந்த பிறகு அவனுக்கு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருகிறது இல்லையா. இது சாதன பூமிக்கையில சேர்க்க முடியாது. இப்போ சித்தமாக கூடியத நிலைக்கு வந்துருச்சு அந்த ஞானம். அதனால இந்த இந்த 4-7 வரைக்கும் இப்ப சொல்ல போறதுன்னா சித்த பூமிக்கா, 1-3 சொன்னது சாதன பூமிக்கா இல்லையா. சாதனங்கள் எல்லாத்தையும் இப்போ அவர் சொல்ல போறார். நான் முதல்ல ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன். இப்போ அசம்சக்தினா என்ன, ஏன் அப்படி வந்தது எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். நாமிகா இது 5வது. அதுக்கப்புறம் சஷ்டி பதார்த்த பாவனா, பதார்த்த அபாவனா இல்லையா. பதார்த்தம் என்ன இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா. பதார்த்தங்கள்னாக்க இப்ப நமக்கு திரவிய குண சமவாய அபாவ சப்த பதார்த்தாக அப்படின்னு பதார்த்தங்கள்லாம் வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம். வஸ்துக்கள்னாக்க என்ன அர்த்தம், அதனுடைய அபாவனம். இந்த வஸ்துக்கள் எல்லாம் இவருக்கு சப்த பதார்த்தாக அப்படின்னு சொன்னான் இல்லையா. திரவியம் குணம் கர்ம சமவாய அபாவ சப்த குணா சப்த பதார்த்தாக அப்படின்னு சொன்ன எல்லாமே இவனுக்கு தோணாமல் போகிறது. இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லை. என்னைய பொய்யான இந்த உலகத்துல என்ன இது ஆகாசத்துல இருந்து வந்தது, இதுல இருந்து வந்தது, வாயுல இருந்து வந்தது, வாயுல இருந்து வந்துதான், நெருப்பு வந்துதான், இதெல்லாம் கயர்ல பாக்குற பாம்பு மாதிரி வந்திருக்கு இந்த உலகம். தெரிஞ்ச உடனே என்னுடைய ட்ரீம்ல நானே போறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் எப்படி எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இது ஜாகிரத் உண்மையா, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ட்ரீமர் பாத்தீங்கன்னா ஜாகிரத் பொய், ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஜாகிரத் பாத்தீங்கன்னா இவன் பொய், இவன் பாத்தீங்கன்னா தூக்கம் பொய்யானும். தூங்கும் போது என்னடா அது சாஸ்திரம் சொல்றது இவன் பிரம்மத்தோட ஒடுங்கலாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் என்னுடைய உண்மையான நிலையா, இது என்னுடைய உண்மையான நிலையா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருந்தது. இப்போ பதார்த்தங்களே காணப்படவில்லை. அந்த ஞானம் வந்த பிறகு, தத்துவமசியானது வேலை செய்ய பிறகு கம்ப்ளீட்டா நான் பர்செப்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு தெரியுது. இது 6வது நிலை இல்லையா. அதற்கு பிறகு 7வது நிலை, அது என்ன பேரே பாருங்க, துரியகா அப்படின்னா இல்லையா. துரியமான ஒரு நிலைக்கு போய்விட்டான். அவனே பிரம்மமாக ஆகிவிட்டதுதான். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தமான ஒரு நிலை 7வது. அகார உகார மகாரத்துக்கு வேறானதான ஒரு நிலை இல்லையா. சாந்தம் சிவம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா, இதான துரிய நிலை. இந்த துரிய நிலைக்கு அவன் போய்விட்டான். இதுதான் அவனுடைய 7வதான நிலை அப்படின்னு சொல்லிவிட்டார் இல்லையா. சுப இச்சா விசாரணா தனுமானசி சத்வாபத்தி அசம்சக்தி பதார்த்த அபாவனா துரியகா அப்படின்னு இருக்கணும். சுப இச்சா லாங்கிங் ஃபார் ட்ரூத், ரைட். விசாரணா என்கொயரி இன்டு த அப்சல்யூட், ரைட்டா. தனுமானசி அப்படின்னா என்னது, மனசை லேசு படிக்க வேண்டியது, லேசாக்க, தின்னிங் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு சத்வாபத்தி அட்டைன்மெண்ட் ஆஃப் பியூரிட்டி டு ரிசீவ் த நாலேஜ், அந்த நாலேஜ் அது சத்வாபத்தி. அசம்ஸ்தி அப்படின்னா டோட்டல் டிட்டாச்மெண்ட் இல்லையா டு த ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் பதார்த்த அபாவனா, பதார்த்த அபாவனா கம்ப்ளீட்டா ஆப்ஜெக்ட்ஸே தெரியல, பர்செப்ஷனே இல்லாம இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு அடுத்து அவன் எந்த நிலைக்கு போறான், துரியகா, துரியமான ஒரு நிலை. அந்த 4வதுல அபைடன்ஸ் இன் தி 4th ஸ்டேட், அவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம். இப்படி
7 படிக்கட்டுகள் இருக்குப்பா. இந்த 7 படிக்கட்டையும் நீ அடைந்தாரேயானால், இதை தெரிந்து கொண்டேயானால் வேதாந்தத்துல மிச்சம் மீதி இல்லாம எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சாரியார் என்ன பண்ண, இவ்வளவு நாள் நீங்க 1030 ஸ்லோகத்தை நீங்க படிச்சு 930 வரைக்கும் வந்துட்டீங்க. உங்களுக்கு கடைசியா இந்த சீக்கிரட்டை சொல்லி முடிச்சிடணும். இதுக்கு மேலையும் உங்களை ஞானம் வரத நான் தடுக்கப்படாது. அதனால எல்லாருக்கும் ஞானம் வரணும் என்பதற்காக இந்த ஒரு 7 பூமிகையை அழகாக எடுத்து சொல்றார் ஆச்சாரியால். இப்ப பாக்குறோம். முதல்ல ஸ்திதக்கிம் மூடயே வாஸ்மி பிரேக்ஷேஹம் சாஸ்திர சஜ்ஜனைஹி வைராக்ய பூர்வம் இச்சா இதி சுபேச்சா ச உச்சதே புதைஹி. படித்தவர்கள், சான்றோர்கள், புத்திசாலிகள் புதைஹி எதை சுப இச்சா என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டா, யாரு அப்படின்னா அதிகாரி யாரு சுப இச்சைக்குன்னா, மெட்டீரியலிஸ்டிக்கா நல்லா அவன் சக்சஸ் வந்துட்டான், நல்லா சௌக்கியமா தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், நல்ல சம்பளம் இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா தெரியுது, நல்ல குடும்பம், அப்பா அம்மா, நல்ல குழந்தைகள், மனைவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இவ்வளவும் இருந்து நல்ல சம்பாத்தியம் இருந்து அவனுக்கு துக்கமே வரக்கூடாது வீட்டுல. அது என்ன பார்த்தா அவனுக்கும் குறை இருக்கு, இது என்ன அவன் ஒய்ஃபுக்கும் குறை இருக்கு. ஏன் சார் இவ்வளவு கண்டிஷன் போட்டு சொல்றேன் நானு? யாருக்கு குறை இருக்கு? கண்ணு நல்லா தெரியறதுன்னு சொல்றேன், மூக்கு நல்லா நுகர்றது, காது நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு இல்லையா? அப்படி இப்படி உடம்பு சரியில்லைன்னா கூட மாத்திரை சாப்பிட்டா உடனே சரி போயிடுறது சார். அவரோட சுத்தின்னு இருக்காரு சார். மாத்திரையை சாப்பிட்டு நேற்று வரைக்கும் அவரை பார்த்து சரி மனுஷன் ஏதோ கஷ்டப்படுறான்னு பார்க்கலான்னு போனா ஜாலியா உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்காரு வீட்டுல. அப்படி இருக்காரு. அப்படின்னா மெட்டீரியலாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு ஏதோ ஒரு அன்ஃபுல்ஃபில்டு டிசைர் இருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலிஜியஸ் பார்ட், ஸ்பிரிச்சுவல் குரோத் இருந்ததே ஆனால் மனசு நிம்மதியானது ஏற்படுகிறது. இந்த பணத்தினாலேயும் ஆடம்பரமான வாழ்க்கையினாலேயும் மன நிம்மதி என்பது வரவே வராது. மன நிம்மதி வரவேனே ஆனால் அதற்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நமக்கு தேவை அப்படின்றதை அவர்களை அறியாமல் இதெல்லாம் யாரும் பேசிட்டு இருக்கிறது. இட்ஸ் சோ ஹேப்பன்ஸ். அவர்கள் என்ன பண்றாங்க, எப்படியோ ஒரு குரு கிட்ட போய் அவர்கள் போய் அடைகிறார்கள், அந்த புஸ்தகத்தை படிக்கிறார்கள், எப்படியோ வருது. இப்படி வைராக்கிய பூர்வம் இச்சா இத்தி. அது என்ன சொல்றாரு, அகம் கிம் மூடஹா ஏவ ஸ்திதோஸ்மி. நான் என்ன இப்படியே இருந்துட்டு இருக்கேன்னு இல்ல, எதுவுமே படிக்கலையா, எல்லாரும் கிளாஸுக்கு போறான்றாங்க, அதை படிக்கிறேன்றாங்க, இதை படிக்கிறேன்றாங்க, பஜனைக்கு போறான்றாங்க, சத் சங்கன்றாங்க இல்லையா? அப்படி சந்தோஷமா இருக்கா, நான் பாட்டுக்கு ஆபீஸு வீடு குழந்தைங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஒரு நாள் அவருக்கு புரியுறது. அவரை அறியாமல் புரிய பிறகு சாஸ்திர சஜ்ஜனை இல்லையா, இந்த சாஸ்திரத்தையும் இல்லையா சத்தான ஜனங்களையும் அப்படி அக்கம் பக்கத்துல பாக்குறாரு. என்ன சார் இது, அவரு சொல்ல எங்க அம்மாவானா அடிக்கடி சொல்ல, எங்க மாமா இருக்காரு, டெய்லி ராமாயணம் படிக்காம இருக்க மாட்டார், பகவத்கீதை தெரியாம நம்ம பாக்குற யாரு வாழ்க்கையை அப்படியே ஓட்டம், பணம் 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 பணம்னு 35-40 வருஷம் ஓட்டிட்டு சம்ஸ்கிருதமே தெரியல, 65 வயசுல வந்து இப்ப எனக்கு ராமாயண ஸ்லோகம் வேணும், வேதாந்தம் வேணும், உபனிஷத் வேணும்னாக்கா இது சரியா அப்படின்னு ஒரு பாபமானது ஏற்படுகிறது. அதனால அவன் என்ன பண்றான், அகம் பிரேக்ஷே, இந்த விஷயத்தை நான் கவனிக்கணும், ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுன்றது பெரிய விஷயம், அதை நான் இருக்கணும் அப்படின்னு தோன்றது. அப்படின்னு தோணி வைராக்கியம் அவனுக்கு வருகிறது. சே, இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்டே கிடையாது, இதெல்லாம் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா இல்லையா? ஆத்துல கார் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, நல்லா சாப்பிடுறது, அந்த ஹோட்டல், இதெல்லாம் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்ச காவியங்கள் இருக்கு, வியாகரணம் இருக்கு, தர்க்கம் இருக்கு. இந்த புத்தகம் எல்லாம் இருக்குன்னு கூட தெரியாம வளர்ந்து விட்டேனே சார் நானு. எல்லாம் தெரியாமையே போயிருப்பேன். நல்ல வேலை, என்னமோ லக்கு இல்லைன்னா போயிருப்பேன், தெரியவே தெரியாது இல்லையா? இது மாதிரி எல்லாம் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைச்சுட்டு போயிருப்போம். இப்படி ஒரு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியமானது வந்து விட்டது இல்லையா? அப்படி வைராக்கிய பூர்வம் இச்சா வருது பாருங்க, இதை கற்றுக்கொள்ள வேண்டும்னு. அதுதான் முதல் படிக்கட்டு சார். இது சுப இச்சா அப்படின்னு பேரு. இந்த சுப இச்சா, இதைத்தான் சுப இச்சா என்று
ஏதோ நான் சொல்றேன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கும். புதைகி உச்சத்தை, பெரிய சான்றோர்கள் மகான்கள் குருக்கள் எல்லாம் இப்படிதான் சொல்றது, வேதங்கள்லாம் இப்படிதான் சொல்ல வைக்கிறது. இதுக்கு பேர் தான் சுப இச்சா. ஐயோ நான் இப்படி மூடனாவே இருந்துட்டேனே, சாஸ்திரத்தினாலையும் சத்து ஜனங்களோடையும் இனிமேல் போய் சேர்ந்து சத் சங்கத்துல ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள்லாம் அறிய வேண்டும். உபனிஷத்துனா என்ன, வேதம்னா என்ன, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்றதெல்லாம் அறிய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதனால வைராக்கியம் வருகிறது அவனுக்கு. இந்த வைராக்கியத்தின் மூலமாக அவனுக்கு வேதாந்த சிரவணத்துல ஏற்படக்கூடிய விருப்பம் இருக்கு இல்லையா, அது இச்சா இல்லையா. இது சோபனமான இச்சை. இதை விட பெரிய இச்சை எது சோபனமா இருக்க முடியும் இல்லையா. ஆகையினால இதுதான் சோபன இச்சா அப்படின்னு ஆச்சு. சரி, அடுத்தது என்ன ஆச்சு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் படிக்கணுமே இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணுமே. முதல்ல ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரகரண கிரந்தங்கள்லாம் படிச்சு ஆச்சாரியால் எழுதினதுல அப்படியே ஒரு நாள் உபநிஷத்துக்கு போனோம். ஆச்சாரியாளனுடைய பாஷ்யத்தை இந்த கண்ணு நல்லா கொடுத்த ஆண்டவனுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நன்றி என்ன, இந்த கண்ணால ஆச்சாரியால் பாஷ்யத்துல அந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் பார்த்து பண்ணலாம் அல்ல அப்படின்ற ஒரு ஆசையானது ஏற்படுகிறது இல்லையா. இப்படி அப்படி பண்ண உடனே ஆக்டிவ் விசாரத்துல இறங்குறான், விசாரணைக்கு இறங்குறான். அப்படி போய் இறங்கி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் புது புது வார்த்தைகள் அவனுக்கு வருகிறது. ஆத்மா அனாத்மா அப்படின்னு பிரிக்க தெரிஞ்சிருச்சு. ஆஹா இதெல்லாம் அனாத்மாவாச்சே, இந்த அனாத்மால போய் இப்படி புத்தி செலுத்துறது, ஆத்மாலதான புத்தி செல்லணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய செகண்ட் படிக்கட்டு என்ன, விசாரணா. அந்த விசாரணை பத்தி சொல்ல போற. சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்க வைராக்யபியாச பூர்வகம் சதாச்சார பிரவிற்த்தியா புரோச்யதே சா விசாரணா. சாஸ்திரம் இல்லையா, இது வரைக்கும் என்னன்னே தெரியாது. சாஸ்திரம்னா இல்லையா, நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தோம். இப்பதான் புரியுது சாஸ்திரம்னா என்ன. அதுதான் தெரிஞ்சுக்கிறது தானே நமக்கு முக்கியம். அதுதானே என்னை பற்றி எனக்கு கத்துக் கொடுக்கும் அப்படின்ற விஷயம். வேதத்து மேல ஒரு அபிப்பிராயம் வருது, சாஸ்திரங்கள் மேல தர்க்கம் வியாக்கரணம் எவ்வளவு வசதியாக விஷயங்கள்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கியன் என்ன, யோக சாஸ்திரம் என்ன, என்ன அருமையா இருக்கு அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அந்த ஜனங்களோட போய் சேரலாம். கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு அந்த வேதாந்தி கிளாஸுக்கு வரவாளோட ஒரு சம்சர்க்கமானது ஏற்படுகிறது. பண்ண 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 என்ன, அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா, இந்த ஆசை அந்த ஆசை எல்லாம் வருது. சஜ்ஜன சம்பர்க்கம் இல்லையா, சாது ஜனங்களுடைய சேர்க்கம். சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சஜ்ஜன சம்பர்க்கம் சாஸ்திரம். சரி, அதுக்கப்புறம் வைராக்கியம் ரொம்ப அவசியம். என்ன, கொஞ்சமாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்காம இருந்துதான் நமக்கு மன நிம்மதி போனதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண 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 ஒரு சந்தோஷமானது மனசுக்கு ஏற்படுகிறது. வைராக்கியம் படிக்க 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 அபியாசம் பண்ண பண்ண அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்ல கட்டுறது கைமண் அளவுதான், கல்லாதது உலக அளவு இருக்கு, இவ்வளவு பெரிய சாஸ்திரங்களாச்சே அப்படின்னு சாஸ்திரம் சஜ்ஜன சம்பர்க்கம் வைராக்கியம் அபியாசம் இது எல்லாம் பூர்வகம். இது எல்லாத்தையும் முன்னிட்டு புரஸ்சரம் முன்னிட்டு சதாச்சார பிரவர்த்திக்கு நல்ல காரியங்களில சுச்சிருச்சியான காரியங்களில பிரவருத்தியானது ஏற்படும் இல்லையா. இதுக்கு பேர் தான் இந்த பிரவருத்தி ஏற்படுறதுனால என்ன பண்றான், கிளாஸுக்கு போறான் இல்லையா. டெய்லி அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு ஆசை வருது. எப்போ எடுத்தாலும் நல்ல லெக்சர் கேட்க வேண்டியது, அங்க போக வேண்டியது, யாராவது நல்ல விஷயங்கள் சொன்னாக்கா அதை போய் விசாரம் அதுல போய் கலந்துக்கிறது அப்படின்ற ஒரு பிரவருத்தியானது இவருக்கு வருகிறது இல்லையா. காரியங்களுடைய பிரவருத்தி இருக்கு இல்லையா. இதைத்தான் இதெல்லாத்தையும் சேர்த்து விசாரணான்னு சொல்லியிருக்கு. விசாரணா வெறும் என்கொயரின்னு மாத்திரம் எடுத்துக்காதீங்க. வைராக்கியம் சாஸ்திரம் சாது ஜன சேர்க்கை அபியாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல காரியத்துல ஈடுபடுறான் பாருங்க அந்த வேதாந்த விசாரத்துல. இதுக்கு பேர் தான் விசாரணா அப்படின்னு பேரு. புரோச்சியதே என்று சொல்லப்படுகிறது அப்படின்றார். சரி, இப்போ
அவனுக்கு வேதாந்தத்தினுடைய முதல்ல மூடனா இருக்கும், நமக்கு ஸ்பிரிச்சுவலா வரணும்னு தெரிஞ்சுது. ஸ்பிரிச்சுவலா வந்த பிறகு எத்தனையோ மார்க்கங்கள்லாம் இருந்து அது எல்லாத்த விட உசந்ததான மார்க்கம் வேதாந்த மார்க்கம் அப்படின்றதும் அவனுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகு என்னாச்சு, அப்படி காம ஆயிட்டான் இல்லையா. பழைய படம் போயிடுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யாரை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை இவரு. யாராவது எப்ப பார்த்தாலும் இங்க எங்கேயோ கிளாஸுக்கு போயிருங்க ஏதாவது சொன்னா கவலையே படுறது கிடையாது இவரு இல்லையா. கொஞ்சம் துல்லிய நிந்தா ஸ்துதி இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணாலும் நிந்த பண்ணாலும் அவர் கவலைப்படுறதே இல்லை. அப்படின்னா என்ன, அவருடைய மனசானது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு பியூரிஃபை ஆகிக்கொண்டே வருகிறது. தின்னிங் ஆஃப் த மைண்ட் என்ன தின்னாகுமான தடியா இருந்தா அப்படி இல்லை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. முன்னெல்லாம் எது பார்த்தாலும் என்னை பத்தி என்ன நினைப்பாளோ அப்படின்னு பண்ணான். அப்புறம் இப்ப புரிஞ்சிச்சு, ஐயா அவனுக்கு இருக்கிற வேலை ரோட்ல எவ்வளவு வேலை இருக்கு, நான் போட்டு இருக்கிற இந்த காலர்ல இருக்கக்கூடிய அந்த ஊரை இருக்கதான் அவன் நோட் பண்ணுவான்ற அறிவு அப்புறம் தான் வருது இல்லையா. வாங்கினோடனே ஸ்கூட்டர் வாங்கினோடனே எல்லாரும் என்ன பாக்குற மாதிரி ஒரு நினைப்பு இல்லையா. அதெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் போது வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது என்ன காரணம், பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லையா. இதைத்தான் தனுமானசி அப்படின்னு சொல்ல போறார். விசாரணா சுப இச்சாபியாம் இந்திரியார்த்தேஷு ரக்ததா யத்ர சா தனுதாம் ஏதி. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. ப்ரோச்யதே தனுமானசி. விசாரணை சுப இச்சா இவைகள்னால முதல்ல தாபம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. இப்ப சத் சங்கத்துக்கு வந்தான், வேதாந்தத்துல சிரவண மன நிதித்தியாசனத்துல ஈடுபாடு ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இந்திரியார்த்தங்கள்ல இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய இல்லையா, எப்ப பார்த்தாலும் கண்ணு நாக்கு மூக்கு நாக்கு செவி இந்த நாளுக்கே உழைச்சிட்டு இருந்தான். எப்ப பார்த்தா காத்தால இருந்தா அங்க சினிமா போனா இங்க போனா, இங்க ஹோட்டலுக்கு போனா அங்க போனா, இதே மாதிரி நல்ல பெட் வேணும், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வாசனை பர்ஃபியூம் எல்லாம் இருந்தது. இப்ப என்ன அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவனை அறியாமல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு தோணி. இந்திரியார்த்தேஷு ரக்ததா ஆசை எல்லாம் இல்லையா. அப்படி இந்திரியங்களுக்கு பதார்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தனுதாம் ஏத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. அவனுடைய ஆசைகள் எல்லாம் முன்ன தடியா ஆசைகளை வச்சுட்டு இருந்தான். இப்ப என்ன ஆச்சு, தனுதாம் அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மெலிதாக இருக்கும் தன்மையானது அவனை அறியாமலேயே வந்து விட்டது. அதுக்கு பேர் தனுமானசி புரோச்சதே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சுப இச்சா, விசாரணா, தனுமானசி அப்படின்னு 3 நிலைகளை பார்த்தோம். இது சாதக முமுட்சு. இந்த சாதக தான் இதெல்லாம் பண்ணிட்டான் சார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்தாச்சு. வைராக்கியம் வந்துட்டு, விவேகம் வந்துட்டு, சிரவண மன நிதித்தியாசனம் ஸ்டேஜுக்கும் வந்துட்டான். இப்ப இதுக்கு மேல போகணுமே, இதோட போய் திருப்தி ஆயிட முடியாது. அது என்ன, பூமிகா திருதயாபியாசாத் சித்தே அர்த்த விரதே வசாத் சத்வாத்மனி ஸ்திதே சுத்தே சத்வாபத்தி உதாகிருதாக. எல்லாம் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கே சார். அது எப்படி சார் நான் பிரம்மமா இருப்பேன் இல்ல, லாஜிக் தான் இல்லன்னு சொல்லல. நீங்க எப்படி சார் ஐ எம் 75 kgs சொன்னா லாஜிக்கலா இல்ல. ஐ எம் ஹங்கிரி, ஆமாமா ஹங்கிரி கேதர்ல பிராணனுக்கு தானே வரும், எல்லாம் புரியுது சார். ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் என்னுடைய ரியல் நாலேஜுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா. அந்த கேப் போகும். இப்ப அடுத்தது கேட்டு 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 இந்த வைராக்கியம் வர வர அந்த கேப் குறைஞ்சுட்டே வருது. உங்களை அறியாமைய ஒரு நாள் ஆனது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதை சவிகல்பக சமாதி என சொல்லக்கூடிய ஒரு நிலை அது இல்லையா. பூமிகா திருதய அபியாசாத், இவனை அறியாமலேயே இந்த சுப இச்சா, விசாரணா இல்லையா, தனுமானசி இப்படி போன்ற விஷயங்களை அபியாசம் பண்ணி 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 ரொம்ப நாளா கிளாஸுக்கு போய் விசாரம் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா நன்னா புரிய ஆரம்பிக்கிறது வேதாந்தம். இதுதான் சொல்ல போறாரு அடுத்தது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இல்லையா. அப்படிதான் இன்னதான் நம்மள அறியாமையே அது உள்ள போய் இறங்கிட்டு இருக்காது. இறங்கி
அர்த்த விரதே வசாத்து இல்லையா, விஷயங்களிலேயே வைராக்கியம் இவனுக்கு வந்ததோ இல்லையோ, அதனால அர்த்த விரதேகே வசாத், அர்த்தங்கள் அப்படின்னா பொருள் இல்லையா, இந்திரியத்தினுடைய அர்த்தங்கள், இந்திரியங்களை இவ்வளவு நாள் அட்ராக்ட் பண்ணி கொண்டிருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு விரதி, அதுல அட்டாச்மெண்ட் வைராக்கியமானது ஏற்பட்டு விட்டது. இந்த விஷயங்களுடைய வைராக்கியம் ஏற்பட்டதன் காரணம் அவசாத்து, அது ஏற்பட்டதன் காரணமாக அவனுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் இருந்த சந்தேகம்லாம் திடீர்னு பறந்து போயிடுச்சு. கேட்டுட்டே வந்து நிச்சயமா சந்தேகமே இல்லை, நான் தான் ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணமானது தன்னை தானே பரீட்சை பண்ணி பார்த்தவன்னா கூட அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இதான் சுத்தே சித்தே, சுத்தமான சித்தத்துல இல்லையா அவருக்கு சத்வாத்மனி, சத்தாக இருக்கக்கூடிய சத்துவ குணத்தோட அந்த சத்தாக இருக்கும் சொரூபத்துல அப்படி இருக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு வருது. எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்துல அப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஸ்திதே வந்துட்டு, இந்த நிலைமைக்கு பேர் தான் இல்லையா சுத்தமான சத்துவகுணத்தோட இருக்கக்கூடிய சத்துவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலே இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஸ்திதே சுத்தே. இதைத்தான் சத்வாபத்தி உதாகிருதா, இதைதான் சத்வாபத்தி என்று கூறுகிறார்கள் சான்றோர்கள். இதுதான் அப்படின்னு. அடுத்தது அஞ்சாவதாக 4 ஆயிட்டு தசாச்சதுஷ்டாபியாசாத் அசம்சர்க பலாத்துயா ரூಢ சத்வ சமத்காரா புரோக்தா சம்சக்தி நாமிகா சுபயிச்சா விசாரணா அனுமானசி இல்லையா சத்வாபதி 4 பூமிகளையும் இல்லையா சதுஷ்டய அபியாசாது இல்லையா 4 பூமிகளையும் அபியாசம் பண்ணக்கூடிய நிலையில் தசையில் அதுல அசம்சர்க பலாத்துயா பற்றுதல் இல்லாத பலனானது அவனுக்கு ஏற்படுகிறது. அதுல ரூಢ சத்வ சமத்காரா, அப்படி தன்னுடைய உண்மையான சத்வ பிரகாசமானது அவனை அறியாமலேயே அவனுக்கு தெரிகிறது. நம் பிரம்ம நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றது அவனுக்கே தெரியுது. அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு பேர் தான் அசம்சக்தி நாமிகா அப்படின்னு அர்த்தம். அசம்சக்தி அப்படின்னாக்கா அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் யார சொல்றா அப்படின்னா ஜனக மகாராஜா இல்லையா, அவர் பெரிய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். எத்தனையோ ப்ராப்ளங்கள் அவருக்கு காலத்துல இருந்து அவர் பாட்டுக்கு அங்கேயும் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் கூட கவலைப்படாம யாக்கியவல்யரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். இதையும் மேனேஜ் பண்றார், அதையும் மேனேஜ் பண்றார் இல்லையா. அது என்ன உலகத்துல வெற்றி, ஊர்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டர்மா எல்லாம் வருது, அது எல்லாத்தையும் உட்கார்ந்தவங்க அன்ஷேக்கபிளா இருக்காங்க. இந்த அன்ஷேக்கபிளா இருக்கக்கூடிய இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுக்குதான் அசம்சக்தி. கொஞ்சம் கூட அசையாமல் இந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியதுக்கு பேரு அசம்சக்தி அப்படின்னாரு. பூமிகா பஞ்சகாபியாசா, இப்போ சுப இச்சா விசாரணா தனுமானசி சத்வாபத்தி அசம்சக்தி இல்லையா, இப்படின்ற 5த்தையும் பிராக்டிஸ் பண்றோம் ஒருத்தன்னு வச்சுங்க. பூமிகா பஞ்சக அபியாசாத் ஸ்வ ஆத்மராமதயா பிருஷம் ஆபியந்தராணாம் பாஷ்யாணாம் பதார்த்தானாம் அபாவனாத் பரப்பிரயுக்தேன சிரப்பிரயத்னேன அவபோதனம் பதார்த்த பாவனா நாம ஷஷ்டி பவதி பூமிகா. 5 பூமிகள் முன்னாடி சொன்ன அதை அபியாசம் பண்ணி எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் ரமித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எந்த பதார்த்தத்தையும் என்னமோ கவலையே படாம, ராஜ்யம்னாக்க அப்படிதான் ஒரு இடத்துல டர்மா இருக்கும், ஒரு இடத்துல ஜெயம் இருக்கும், ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க தோத்துட்டு வருவாங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு அன்ஷியர்களா ஜனக மகாராஜா இருந்தாரு பாருங்க, கவலைப்படாம இருக்கு இல்லையா. இப்படி அப்படி அதை பண்ணி அதை என்ன பண்றோம், சுவாத்மாராமதையா பிருஷம் ஆபியந்தரானாம்
பாஷ்யானாம் இல்லையா, வெளி உள்ள பதார்த்தமோ உள்ள இருக்கக்கூடிய பதார்த்தமோ எதையும் இவர் எண்ணுவதில்லை. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எதுவுமே அவருக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்துவதே இல்லை. இப்படி ரொம்ப காலமாக என்ன விழித்து கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த பதார்த்தங்கள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் அது இருக்குன்றதே தெரியல சார் அவருக்கு. பதார்த்த அபாவனம் அப்படியே அந்த நிலையானது ஏற்படுகிறது. இந்த நிலையை அடைந்தவன் ஆத்ம தியானத்திலிருந்து வெளியில வரவே மாட்டேன்றான். அப்படி தியானத்தை கலைச்சிட்டு அந்த வெளியில வர்றதுக்கே அவனுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம பாட்டுக்கு சௌக்கியமா அப்படி ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு இன்டராக்ஷன் அப்படின்ற நிலைக்கு அவன் வரான் இல்லையா. அதுக்குதான் இந்த நிலைமைக்கு தான் என்ன பெயரு, பதார்த்த அபாவனா இல்லையா. பதார்த்தங்கள் இருக்கிறது கூட இல்லாத மாதிரி இருக்கக்கூடியது. இது ஷஷ்டி பவதி பூமிகா, இது 7வது. இந்த ஆரையும் இல்லையா, எந்த ஆரையும் சுப இச்சா, விசாரணா, அனுமானசி, சத்வாபத்தி, அசம்சிக்தி, பதார்த்த பாவனா அப்படின்ற இந்த 6 ஷட்பூமிகா சிராபியாசாத் வேதஸ்ய அனுபலம் பனாத் யதி ஸ்வபாவைக நிஷ்டத்வம் சாக்ஞேயா துல்யகா க்ஷிதிஹி. ஷட்பூமிகா சிர அபியாசா, 6 பூமிக்கும் சிறகாலம் ரொம்ப நாள் அபியாசம் பண்ணும். இது ஏதோ பேசுறதுக்கு எழுதுறதுக்குலாம் நல்லா இருக்கு, தவிர இது ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். ஒன்னொன்னா விசாரணைக்கு கொஞ்சம் செலவு பண்ணோம், சுப இச்சாக்கு செலவு பண்ணோம், அப்புறம் சத்வாபக்திக்கு, இதெல்லாம் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் பரமாத்மா அண்டர் எ கம்ப்ளீட்டட் குரு ஃபார் எ லென்த் ஆஃப் டைம் அப்படின்னு இப்படி வரணும். இப்படி இத சிர அபியாசத்தினால வேதஸ்ய அனுபலம் பாக், இந்த வேற்றுமையெல்லாம் தோன்றாமல் அன்புரோக்கன் டிவைன் பிளிஸ், அதுக்கு பேர் தான் துரியம் அப்படின்னு பேரு. அப்படி கொஞ்சம் கூட நேச்சுரலாவே அவனுக்கு பிசிக்கல் வேர்ல்டோட கட்டிங் தானா வந்துடும். அவனுக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கும் சம்பந்தம் இல்லாம போகக்கூடிய ஒரு நிலை, இதுதான் துரியகா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வேதஸ்ய அனுபலம் பனாத் இல்லையா, வேதமே அவனுக்கு தோன்றாமல் இருக்கிறது சார். இப்படி எது சுபாவைக நிஷ்டத்துவம், தன்னுடைய சொரூபத்திலேயே அவன் நினைத்து கொண்டான். அகம் நிர்விகாரஹா அப்படின்னு அவன் சிதானந்த ரூபஹா சிவோகம் சிவோகம் அப்படின்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்து இருக்கக்கூடிய நிலை எதுவோ சா துரியகா, அதுக்கு பேர் தான் துரியகா அப்படின்ற க்ஷிதிஹி. க்ஷிதிஹின பூமி, பூமிகை, இதுதான் லெவல். துரியகா க்ஷிதிஹி ஞேயா அப்படின்னு சொன்னார். இப்படி எப்படி இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, விவேகம், வைராக்கியம், சமாதி, இந்த 3 சாதனங்களையும் பெற்று இதனால ஏற்படக்கூடியது முமுட்சைக்கு முதல்ல வரக்கூடிய இச்சை என்ன, சுப இச்சா. அதற்கு பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தியோட சிரவண மனன நிதித்தியாசங்களுடன் விசாரணையை பண்ணுவான். இது 2வது பூமி. இது அப்புறம் தர்மானுஷ்டானங்கள் அதெல்லாம் பண்ணி சிரவண மனனங்கள், சதாச்சாரம், நிதித்தியாசனம் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணக்கூடிய நிலை. அதற்கு அடுத்தது பிரம்ம சாட்சா்காரம் அடைந்த நிலை. இது 4வதான சத்வாபத்தி அப்படின்னு. இந்த நிலை வந்த உடனே இதெல்லாம் அதுக்கு முன்னாடி சொல்லியா 1ல இருந்து 3 வரைக்கும் சாதகம். இப்ப சித்த முமுட்சுவாக அதனுடைய கதையை பேசிருக்கோம். இந்த நிலைமைக்கு வந்தவனுக்கு பேரு பிரம்மவித்து அப்படின்னு. இந்த நிலையில சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி பிரம்ம சாட்சா்காரம் அடைந்தவனை பிரம்மவித்து அப்படின்னு சொல்லிக்கிறோம். இவனுக்கு இவர் என்ன சொல்றாரு, பிரம்மநிலை அடைஞ்சா, ஆனாலும் பிரபஞ்சம் இன்னும் மறையல சார். அவருக்கு இன்னும் மித்தியன்ற எண்ணம் வரல, அவர் அப்படியே இருந்துட்டு இருக்கார். அப்படின்றதுனால இவர் என்ன பண்றாரு, இன்னும் இருக்கு. இவர் என்ன பண்ணோம், இந்த பிரபஞ்சம் மறையறதுக்காக சமாதியில போயிருக்கார் இல்லையா. சமாதியானது தானாக எப்போ கலையிறதோ அப்பதான் அவர் கலை. அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தா அவர் பிரம்மவித் வரர் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. இதுதான் 5வது பூமிக்கு அசம்சக்தியான நிலை அப்படின்னு இருக்கும்.
அதற்கு பிறகு ஆறாவதாக ஒரு நிலை இருக்கு. அதுல என்னன்னா வெளி பிரபஞ்சமே தோன்றாத ஒரு நிலை, பதார்த்த அபாவனைன்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையில இருக்காரு. அவர் பிரம்மவித் வரியான் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இல்லையா அந்த சூரியகான் இருக்கக்கூடியவர் இருக்காரு, அவருக்கு மிஞ்சின பிரம்மவித் வரிஷ்டர் அப்படின்னு பிரம்மவித்து, பிரம்மவித் வரஹா, பிரம்மவித் வரியானு, பிரம்மவித் வரிஷ்டஹா அப்படின்னு 4வது படிச்சாங்க. 4 நிலையாக 4 ஆனவன பிரம்மவித்து 5, 6, 7 அப்படின்னு 4 நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது சாஸ்திரங்கள்ல இருக்கு, 6 நிலைகள் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிஷ்ட ராமாயணத்துல சொல்லியிருக்கு, உபனிஷத்துல சொல்லியிருக்கு, எல்லாத்துலயும் இருக்குதான். ஜீவன் முக்தி விவேகத்துல தான் இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்காரு வித்யாரண்யர். அப்படி இருக்கிறதுனால இது பூமிகைக்கு சில பேர் பிரம்மவித் வரிஷ்டன் இப்படி சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுகிறார்கள். பிரம்மவித் ஆயிட்டானா பிரம்மவித்து தான் அப்படின்னு சிரவண நித்தியாசனத்துல அந்த நிலையெல்லாம் வந்துட்டு இதற்கப்புறம் இந்த யோகத்தோட அதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நிறைய உபநிஷத்துல யோகத்துக்கு வேல்யூ கொடுக்கறது தானே பார்த்திருக்கோம் நம்ம. அதனால இவர்களும் என்ன சொல்றாங்க, இந்த சுப இச்சா விசாரணான்றது யமனியமாதி விஷயங்கள், தனுமானசின்றது பிராணாயாமம், ஆசனம் பிராணாயாமம் தாரணா இதோட சேர்க்கணும். சத்வாபத்தின்றது தியானம் சவிகல்பக சமாதியில, அசம்சக்தி பதார்த்த பாவனா அப்படின்றது நிர்விகல்பக சமாதி, துரியம் எனக்கூடியது கைவல்ய சமாதி அப்படின்னு விதேய சக்தி அப்படின்னு அந்த அட்டாச்மெண்ட் இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா யோகத்துல, அப்படி அவர்கள் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி 7 பூமிக்கு ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். இதற்கு மேல குறிக்கப்படும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.